हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। नमः पार्वती पतये हर हर महादेवा। गोपिका जीवन स्मरणं கோவிந்தா கோவிந்தா. ராதாகிருஷ்ணா சகீஸ், இன்றைய தினம் நவகிரகங்கள் அவா சிவலிங்கங்கள் ஸ்தாபிச்சிருக்கா காஷியில். அதனுடைய விவரங்களை பார்ப்போம். சாட்சாத் சூரிய பகவான் பஞ்சகங்கா காட் இங்கே ஒரு சிவலிங்கத்தையும் அந்த இடத்துலையே ஒரு அம்பாளுடைய திருவுருவத்தையும் பிரதிஷ்டை பண்ணி அங்கேயே தபஸ் இருந்தார். சூரிய பகவான் கடுமையாக தவம் செய்ததால் சுற்றுப்புறம் எங்கும் வெப்பம் சூழத் தொடங்கியது. சூரிய பகவானின் உருக்கமான தவத்தினால் சுற்றுப்புறம் பூரா எங்கும் உஷ்ணம் பரவியது. சூரிய கதிர்களின் உஷ்ணம் அதிகரித்து கொண்டே இருந்தது. உயிரினங்களால் அந்த வெப்பத்தை பொறுத்து கொள்ள முடியவில்லை. அதனால் ஜீவனம் ஸ்தம்பித்தது. சிவபெருமானும் பார்வதி தேவியும் சூரிய பகவான் முன் தோன்றினர். சிவபெருமான் சூரியனை லேசாக தொட்டவுடன் வெப்பம் குறைந்தது. கண்களை திறந்த சூரிய பகவான் சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் பல்வேறு துதிகளால் போற்றினார். மனம் மகிழ்ந்த இறைவனும் இறைவியும் சூரியனுக்கு பல்வேறு தெய்வீக வரங்களை அளித்தார்கள். சூரிய பகவானால் வழிபடப்பட்ட லிங்கம் கபஸ்தீஸ்வரர் என்று வழங்கப்பெறும் என சிவபெருமான் தன் வாயாலேயே கூறியது. அப்புறம் பஞ்சநத தீர்த்தத்தால் இந்த பஞ்சகங்கா காட்டில் ஸ்நானம் பண்ணிட்டு இந்த கபஸ்தீஸ்வரரை போய் நம்ம வழிபட்டோம் அப்படின்னா எல்லா விதமான பாவங்களும் தீர்ந்து அவர்கள் மோட்சத்தை அடைவார்கள் அப்படின்றது இந்த இடத்தினுடைய சித்தாந்தம். இது எங்கே? அங்கேயே மங்கள கௌரியும் அந்த கோயிலுக்குள்ளேயே தான் இருக்குது. ஏற்கனவே நம்ம இதெல்லாத்தையுமே கொடுத்துருக்கோம். இருந்தாலும் நம்ம இப்போ பார்க்கும்போது எல்லாம் வரிசையாக பார்க்கணும் இல்லையா? அதனால் இதை சொல்ல வேண்டியதாக இருக்குது. இது பஞ்சகங்கா காட்டில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த காலபைரவர் கோயில் வரைக்கும் ரிக்ஷாவில் போயிட்டு அங்கேருந்து சந்தா பூந்து போகணும். அப்படி போய் இந்த கோயிலை அடையலாம். அப்படி இல்லை அப்படின்னா படகுல போனால் பஞ்சகங்கா காட்டில் இறங்கி அந்த படிக்கட்டில் ஏறி இந்த கோயிலுக்கு சேரலாம். இந்த கோயில் காலையில் 5 மணிலேருந்து மத்தியானம் 1 மணி வரைக்கும், மத்தியானம் 3 மணிக்கு திரும்பி திறப்பா. ராத்திரி 10 மணி வரைக்கும் கோயில் திறந்து தான் இருக்கும். சயனாகாரத்து இங்கே ரொம்ப விசேஷமாக நடக்கும். ஜாதகத்தில் சூரியன் ஏதாவது தோஷம் இருந்தது அப்படின்னா சூரியனால் இந்த பிரதிஷ்டை பண்ண இந்த லிங்கத்தை வெறும்னா தரிசன மாத்திரேன அவளுக்கு அந்த சூரிய தோஷம் ஜாதகத்தில் இருக்கிறது நிவர்த்தி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காசி ஜனங்களுடைய நம்பிக்கை. அடுத்தது சந்திரேஸ்வரர் பார்ப்போம். சந்திரேஸ்வரர் சிவபெருமானை வழிபடணும் அப்படின்றதுக்காக சந்திரனால் ஸ்தாபிக்கப்பட்ட லிங்கம் தான் இந்த சந்திரேஸ்வரர். இந்த சந்திரகூபம் அப்படின்னு அந்த ஒரு கிணறையும் ஏற்படுத்தியிருக்கார். சந்திரேஸ்வரர் நவக்கிரக லிங்கங்கள்லாம் ஒரு லிங்கம். நவக்கிரக யாத்திரை அப்படின்னு தனியாக பண்ணுவார் அந்த ஊருக்காரா. அந்த மாதிரி பண்ணும்போது இந்த சந்திரேஸ்வர லிங்கம்னா இந்த கோயிலுக்கு தான் வர வழக்கம். இங்கே இந்த இடத்துல இந்த சந்திரலிங்கத்தை சந்திரன் ஸ்தாபிச்சுட்டு அதுக்கப்புறம் சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் செய்தார். இது பல வருடங்கள் தொடர்ந்தது. அதன் பிறகு சிவபெருமான் அவருக்கு காட்சி அளித்து அருள் புரிந்தார். இந்த லிங்கம் நிர்மாணம் செய்யப்பட்டுள்ள இடம் ஒரு சக்தி பீட்டமும் ஆகும் என பகவான் தன்னுடைய வாயாலேயே சொன்னது. அதான் அந்த சித்தேஸ்வரி அம்பாள் இருக்கா இல்லையா? நம்ம இந்த நவராத்திரியில் போக வேண்டிய யாத்திரை, தேவி யாத்திரை அப்படின்னு ஒன்று பார்த்தோமே, அதில் சித்தேஸ்வரி 9வது நாள் வந்தது. அந்த சித்தேஸ்வரி இந்த சந்திரேஸ்வரர் முன்னாடியே, அதுக்கப்புறமா சந்திரகூபம் உள்ள சித்தேஸ்வரி பீட்டம் இருக்குது. இந்த சந்திரேஸ்வரரை பௌர்ணமி அன்னைக்கு யார் வழிபடுறாளோ அவளுக்கு எல்லா விதமான வளங்களும் வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியும் அதுக்கப்புறம் ஏற்படும் அப்படின்றா. அதே மாதிரி திங்கக்கிழமை அமாசோமா
திங்கட்கிழமை அன்னைக்கு அமாவாசை வந்ததுன்னா அன்னைக்கும் இந்த சந்திரேஸ்வரரை வந்து தரிசனம் பண்ணாலே அவ்வளவு புண்ணியம் அப்படின்றா. அப்புறம் வந்து திரையோதசி அன்னைக்கு இந்த சந்திரேஸ்வரரை வழிபட்டு சதுர்தசி என்று உபவாசம் இருப்பார். அதுக்கப்புறம் சோமவாரம் திங்கட்கிழமை அன்னைக்கு அமாவாசை வந்த உடனே அப்போ இந்த சந்திரகூப்பத்தில் வந்து குளிச்சு பித்திருக்களுக்கு வந்து ஸ்ரார்த்த கர்மாக்களை செஞ்சால் அவளுக்கு வந்து பித்திருக்களுடைய ஆசைகள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்றா. அதே மாதிரி மகாலய பட்சத்துலேயும் ஒரு நாள் இந்த சந்திரகூப்பத்துக்கு வந்து இங்கே ஸ்நானம் பண்ணி அந்த நீரை எடுத்து நம்மளே தர்ப்பணம் பண்ணி அந்த சந்திரேஸ்வரரை வழிபட்டு இந்த சித்தேஸ்வரியை வழிபட்டால் அதுவும் ரொம்ப சந்தோஷம். அது ரொம்ப பிரீத்திகரம், பித்ரு பிரீத்திகரம் அப்படின்னு சொல்லுவாள். அப்படி ரொம்ப வயசாக எடுத்து முடியல, இல்லை வேறு ஏதோ காரணங்களால் பித்ருக்கர்மாக்களை செய்ய முடியாட்டா கூட இந்த சந்திரகூபத்தினுடைய நீரை தொட்டாலே அதுக்கு அத்தனை ஒரு பெரிய பலன் அப்படின்னு சொல்கிறா. தொட முடியாது அப்படின்னா அட்லீஸ்ட் கண்ணாலேயாவது அந்த கூப்பத்தில் இருக்கிற அந்த நீரை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு இப்படி மேலே சொன்ன ஏதாவது ஒரு வழிபாடு எடுத்து நம்ம பண்ணலாம். அப்புறம் வந்து அன்றைய தினம் கண்டிப்பாக சன்னியாசிகளுக்கு நம்ம ஆகாரம் கொடுக்கணும். அப்போது சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இந்த சந்திரேஸ்வரரை வந்து வழிபட்டு அந்த சித்தேஸ்வரியும் நாம் வழிபட்டோம் அப்படின்னா அது ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்ததாக சொல்கிறா. அப்போது அந்த சந்திரேஸ்வரனுக்கு யார் இப்படிலாம் போய் பார்த்து எல்லாம் பண்ணுறாளோ அவள் வந்து காஷியில் மறிக்காமல் வேறு எங்கேயாவது போய் மறித்தாலும் அவர்கள் சொர்க்கத்தை அடைவார்கள். ஆக சந்திரேஸ்வர லிங்கத்தை வழிபடுவதால் உள்ள அமைதியும் அப்புறம் மன அமைதி, தெளிந்த அறிவு ஏற்படும். ஜாதகத்தில் சந்திரனால் ஏற்படும் கிரகதோஷம் நீங்க சந்திரேஸ்வரருக்கு இங்கே விசேஷ பூஜைகள் செய்யலாம். அது எங்கே இருக்குது அப்படின்னா சவுக்கு, அதே தான் சித்தேஸ்வரி கோயில்னு கேட்கணும், இல்லைன்னா சந்திரகூப் அப்படின்னு கேட்கலாம். கேட்டு சவுக்கு வரைக்கும் ரிக்ஷாவில் வந்துட்டு அப்போ அங்கேருந்து நடந்து தான் வரணும். கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, பட் நடந்து தான் போக முடியும், வேறு வழி இல்லை. இல்லைன்னா படகுல வந்தால் சிந்தியா காட் வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து படிக்கட்டு ஏறி வந்தால் இந்த கோயில் பக்கம்தான், அப்படியும் நம்ம வரலாம். காலையில் 6 மணிக்கு கோயில் திறந்து 9 மணிக்கு மூடிடுவார். அதே மாதிரி காலையில் இந்த கோயில் வந்து சாயங்காலமும் அதே மாதிரி 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் இருக்கும். இதுக்கு யார் பூஜை பண்ணுறாளோ அவள் அங்கேயே தான், மேலே தான் இருக்கா. அதனால் நம்ம பார்க்கணும், பகவான் அம்பாளை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டா ஜன்னல் வழியாகவும் தரிசனம் பண்ணலாம். இல்லை உள்ளே போய் எங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அவள்கிட்ட நம்ம கேட்டுட்டோன்னா அவன் வந்து கதவை திறந்து விடுவா, அப்படியே தரிசனம் பண்ணிக்கலாம். நவராத்திரி, சிவராத்திரி, ஏகாதசி, அமாவாசை, பௌர்ணமி இந்த நாள்லாம் இங்கே ரொம்ப விசேஷமாக கொண்டாடலாம். அப்பேற்பட்ட ஒரு திவ்ய ஸ்தலம் இது. அடுத்தது மங்களேஸ்வரரை பார்க்கலாம். ஒருமுறை சிவபெருமான் தேவியை பிரிந்ததால் மிகுந்த துக்கத்தில் இருந்தார். அவரது நெற்றியிலிருந்து ஒரு துளி வியர்வை பூமியில் விழுந்தது. வியர்வை துளியும் பூமியும் இணைந்ததால் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையை பூமி தாய் வளர்த்தாள். பூமி தாயின் சேர்க்கையினால் பிறந்ததால் அவனுக்கு பெயர் பௌமகுமாரன் என கூப்பிடப்பட்டான். அந்த மைந்தன் காஷிக்கு வந்து இந்த பஞ்சமுத்ரா சக்தி பீட்டம், ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, பஞ்சமுத்ரா மகாபீட்டம் ஒரு தனி ஹெட்டிங்லேயே பார்த்துருக்கோம். அந்த சக்தி பீட்டத்துக்கு வந்து அங்கு ஒரு சிவலிங்கத்தை ஸ்வயம் தானே ஸ்தாபித்து அங்கேயே கடும் தபஸ் புரியலானால். பல காலம் கழித்து சிவபெருமான் அவனுக்கு காட்சி கொடுத்து அவனுக்கு அங்காரகன் என்ற பெயரையும் மகா கிரகம் என்ற பட்டத்தையும் கொடுத்தார். அந்த நவகிரகங்கள்லேயே மகா கிரகம் என்று கூறப்படுவது செவ்வாய்தான். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சதுர்த்தி சேர்ந்தால் அது அங்காரக சதுர்த்தி. ஆக அங்காரகனால் ஏற்படுத்தப்பட்ட இந்த லிங்கமான இந்த மங்களேஸ்வரருக்கு பூஜை செய்பவன் எல்லையில்லா வளமும் ஆனந்தமும் பெறுவான் என சிவபெருமான் திருவாய் மலர்ந்தருளினார். ஜாதகத்தில் வந்து செவ்வாய் தோஷம் இருக்கிறவா இங்கு வந்து வழிபட்டால் அவளுக்கு மிகுந்த பலன் கிடைக்கும். மங்களேஸ்வரருக்கு அங்காரகேஸ்வரர் என்று அதுவும் ஒரு பெயர் உண்டு. இது எங்கே இருக்குது அப்படின்னா ஆத்மவீரேஸ்வரர் கோயிலுக்குள்ளே இருக்குது. ஆத்மவீரேஸ்வரர் கோயில் எங்கே இருக்குதுன்னா சிந்தியா காட்டில் தான் இருக்குது. படகுல சிந்தியா காட் வரைக்கும் போய் சிந்தியா காட்டில் இறங்கி அங்கேருந்து கொஞ்சம் படிக்கட்டு ஏறி போனாலே இந்த கோயிலை வந்து அடைஞ்சிடலாம். இல்லைனா சவுக்கு வரைக்கும் ரிக்ஷாவில் போய்
அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடக்கணும். நடந்து நடந்து தான் இந்த இடத்த அடைய முடியும். நிறைய சந்துகள் வழியாக பூந்து பூந்து போக வேண்டியது இருக்கும். இந்த கோயிலில் ஆத்மவீரேஸ்வரருக்கு நம்ம அபிலாஷ்டகம் அதெல்லாம் படித்து போட்டோம், ஞாபகம் இருக்கும். அந்த ஆத்மவீரேஸ்வரரை தரிசனம் பண்ணும்போதே இவரெல்லாம் தரிசனம் பண்ணிடலாம். இந்த கோயிலில் வந்து காலையில் பார்த்துக்கோங்க, அந்த ஆத்மவீரேஸ்வரர் கோயிலினுடைய மகிமை. இந்த அங்காரேஸ்வரர் இன்னும் புதேஸ்வரர் கூட அங்கே லிங்கம் ஸ்தாபிதம் பண்ணியிருக்காரா அப்படிதான். இந்த காலையில் 5 மணிலேருந்து 11:30 மணி வரைக்கும் கோயில் திறந்திருக்கும். அதுக்கப்புறம் திரும்பி சாயங்காலம் ராத்திரி 9:30 மணி வரைக்கும் கோயில் திறந்திருக்கும். ராத்திரி 7லேருந்து 8 மணி வரைக்கும் விசேஷ ஆர்த்தி ரொம்ப அழகாக பண்ணுவாள். அப்படி இந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த அங்காரேஸ்வரரை தரிசனம் பண்ணால் அவளுக்கு ஜாதகத்தில் செவ்வாயினால் ஏற்படுகின்ற தீய பலன்கள்லாம் குறையும் அப்படின்றது நம்பிக்கை. அடுத்தது புதேஸ்வரர். ஒரு சமயம் சந்திரன் பிரகஸ்பதியின் மனைவியான தாராவின் மீது காதல் கொண்டான். தேவர்கள் கண்டித்ததையும் பொருட்படுத்தாமல் தாராவை கவர்ந்தும் சென்றான். பலமுறை கெஞ்சி கேட்ட பிறகும் தாராவை அவன் திருப்பி அனுப்பவில்லை. ருத்ரதேவரிடம் இந்த விஷயம் கூறப்பட்டது. அவர் பினாகம் எனும் தன் ஆயுதத்தினால் சந்திரனை தாக்கினார். சந்திரனும் எதிர்த்தான். முடிவில் தாரா சந்திரனிடமிருந்து பிரிக்கப்பட்டு மறுபடியும் பிரகஸ்பதியிடமே ஒப்படைக்கப்பட்டாள். ஆனால் அப்பொழுது தாரா கர்ப்பமாக இருப்பதை பிரகஸ்பதி அறிந்தார். கருவை கலைத்து விடும்படி பிரகஸ்பதி கூற அவள் அவ்வாறே தோட்டத்தில் செய்தாள். ஆனால் அதற்குள் அந்த குழந்தை முழு உருவம் பெற்றுவிட்டது. குழந்தை மண்ணை தொட்டவுடன் அது பிறந்த விஷயம் தேவர்கள் அனைவருக்கும் உடனே தெரிந்தும் விட்டது. எல்லோரும் தாராவிடம் குழந்தையின் தந்தை யார் என்று கேட்க அவள் மௌனமாக எதுவும் பதில் சொல்லாமல் இருந்தாள். இதற்கிடையில் மிகவும் புத்திசாலியாக விளங்கிய அந்த பிறந்த குழந்தை உண்மையை கூறவில்லை என்றால் சபித்து விட போவதாக தாயிடம் எச்சரித்தது. எப்படி பாருங்க. முடிவில் சந்திரனே குழந்தையின் தந்தை என்று தாரா தெரிவித்தாள். மிகவும் புத்திசாலியான அந்த குழந்தை புதன் என்று அழைக்கப்பட்டான். புதன் சந்திரனிடம் அனுமதி பெற்று காஷிக்கு வந்து சிவபெருமானை வழிபட்டு வந்தார். காஷியில் லிங்கம் ஒன்றை ஸ்தாபித்து பல காலம் தவமும் செய்தார். பிறகு சிவபெருமான் அந்த புத பகவானுக்கு காட்சி கொடுத்து அவரால் வழிபடப்பட்ட அந்த லிங்கம்தான் புதேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறது. புதேஸ்வரரை வழிபடும் அன்பர்கள் மிக உயர்ந்த அறிவாற்றலை பெறுவார்கள் என்றும் சிவபெருமான் கூறி அருளினார். இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா, அது முதல்ல சொன்ன மாதிரி தான் அந்த சிந்தியா காட்டில் அதே ஆத்மவீரேஸ்வரர் கோயிலுக்குள்ளே தான். இந்த அங்காரேஸ்வரர்னு சொன்னோம் பார்த்தேளா, இந்த செவ்வாய் கிரகத்துக்கு அந்த லிங்கத்துக்கு பக்கத்துலேயே தான் இருக்கும் இந்த புதேஸ்வரர். ஆக இதுவும் ஆத்மவீரேஸ்வரர் கோயிலுக்குள்ளேயே தான் இருக்குது. அதனால் ஆத்மவீரேஸ்வரர் கோயிலுக்குள்ளே போனான்னா இந்த மங்களேஸ்வரர் புதேஸ்வரர் எல்லாரையுமே அங்கே பார்த்துடலாம். அதுக்கு இந்த சிந்தியா காட்டு வழியாக வரலாம். படகுல வந்துட்டு அங்கேருந்து படிக்கட்டு ஏறி இந்த கோயிலை அடையலாம். இல்லைனா அந்த சவுக்கில் இறங்கி இங்கேருந்து சொந்தம் நடந்து வந்து இந்த கோயிலுக்கு வரலாம். அதே ஆத்மவீரேஸ்வரர் கோயில் எப்போ திறந்துருக்குமோ அதே மாதிரி காலைல 5 மணிலேருந்து 12 மணி வரைக்கும், அதுக்கப்புறம் திரும்பியும் ராத்திரி 9:30 மணி வரைக்கும் இந்த கோயில் திறந்திருக்கும். அந்த 7லேருந்து 8:30 சாயங்காலம் விசேஷ ஆரத்தி ரொம்ப நன்னா இருக்கும். விசேஷ பூஜைகள்லாம் பண்ணணும்னா அங்கே அர்ச்சகர் இருக்கார். அவர்கிட்ட முதல் நாளே போய் கேட்டுட்டோன்னா அதுக்கேற்ற மாதிரி ஜாதகத்தில் புதன் தோஷம் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் அங்கே போனால் நிவர்த்தி பண்ணிக்கலாம். அடுத்தது பிரகஸ்பதீஸ்வரரை பார்க்க போகிறோம். பிரகஸ்பதி அல்லது குரு அங்கிர மகரிஷியின் புதல்வர் ஆவார். அவர் நற்குணங்கள் நிரம்ப பெற்றவராக பெரியவர்களிடம் மிகவும் மரியாதை மிக்கவராக விளங்கினார். அவர் காஷிக்கு வந்து சிவலிங்கம் ஒன்றை ஸ்தாபித்து நீண்ட காலம் வழிபட்டு வந்தார். சிவபெருமான் அந்த லிங்கத்திலிருந்து ஜோதி வடிவில் வெளிவந்து அவருக்கு அங்கேயே காட்சியும் அளித்தார். சிவபெருமானை தரிசித்தவுடன் குரு பகவான், அது பிரகஸ்பதீஸ்வரர், அவர் போற்றி துதித்தார். சிவபெருமான் பிரகஸ்பதியை தேவர்கள் தலைவர் ஆக்கினார். சிவபெருமானை பொருள் சேர்ந்த பல புகழ் மொழிகளால் போற்றி துதித்ததால் அவர் வாச்சஸ்பதி என்ற பெயர் பெற்றார். இந்த இடத்துல என்ன சொல்லிக்கணும் அப்படின்னா, அது தனியாக கொடுக்குறேன். இந்த பிரகஸ்பதி இந்த ஈஸ்வரனை அங்கே ஸ்தாபிதம் பண்ணிட்டு அப்போது இந்த வாச்சஸ்பதின்னு அவருக்கு ஒரு பட்டம் கொடுத்தார் இல்லையா பகவான். அது என்னத்தினால அப்படின்னா, வாயவ்யம் அப்படின்னு ஒரு சோஸ்திரம் ஒன்று பண்ண சிவபெருமான் மேலே இந்த குரு பகவான்.
அந்த அது தனியாக போடுறேன், அந்த அந்த வாயவியம் பிரகஸ்பதி சோஸ்திரத்தை. அப்போது அதனால் அப்போது அவருக்கு வந்து வாசஸ்பதின்ற அந்த பட்ட பேரை கொடுத்தார் பகவான். அந்த பிரகஸ்பதியினால் ஸ்தாபிக்கப்பட்ட லிங்கம் தான் வந்து பிரகஸ்பதீஸ்வரர். அந்த பிரகஸ்பதீஸ்வரரை தொடர்ந்து வழிபாடு பண்ணிகிட்டே இருந்தால் எல்லா எண்ணங்கள்லாம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் வரம் கொடுக்குறார். மேலும் பிரம்மதேவர், இந்திரன் முதலிய அனைத்து தேவர்களையும் சிவபெருமான் அழைத்து தேவர்களின் குருவாக பிரகஸ்பதியை நியமித்தார். அறிவாளிகளின் தெய்வமாக இந்த பிரகஸ்பதி திகழ்கிறார். இப்போ பூச நட்சத்திரம் வியாழக்கிழமையில் வந்ததுன்னா இந்த பிரகஸ்பதீஸ்வரரை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தால் அன்பர்கள் வந்து வாழ்க்கையில் வெற்றிக்கு மேலே வெற்றி, வெற்றிக்கு மேலே வெற்றி காணலாம். பிரகஸ்பதீஸ்வரரை வந்து தொடர்ந்து 6 மாத காலம் வழிபட்டால் சகல பாவத்திலேருந்தும் அவளுக்கு நிவர்த்தி ஏற்படும் அப்படின்னு பகவான் சொல்லியிருக்கார். இது எங்கே இருக்குது அப்படின்னா அதே தான் சிந்தியா காட், அந்த ஆத்ம வீரேஸ்வரர் கோயில் தான். அந்த கோயிலுக்குள்ளே பாருங்க எத்தனை அதிசயங்கள். ஒரு லிங்கமுமே அங்கே வந்து வால்மீகி அங்கே லிங்கம் பிரதிஷ்டை பண்ணியிருக்கார், வால்மீகேஸ்வரர் அப்படின்ட்டு. அப்போது இந்த ஆத்ம வீரேஸ்வரர் கோயிலுக்கு வந்துட்டா அங்காரேஸ்வரர், புதேஸ்வரர், இந்த பிரகஸ்பதீஸ்வரர் இவங்க எல்லாரையுமே நம்ம தரிசனம் பண்ணி அவளுக்கு என்ன நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை அங்கே பண்ணலாம். அந்த லிங்கங்களுக்கு அந்த பூஜை பண்ணுறதுனாலேயே அது அவளை போய் சேரும். அப்போது அங்கேருந்து கொஞ்சம் தூரம் இப்படி நடந்து வந்தால் அங்கேயே தான் அந்த சங்கடாதேவி கோயிலும் இருக்குது. இப்படி சவுக்கு வரைக்கும் வந்து இப்படி வந்தாலும் வரலாம். இல்லை படகுல சிந்தியா காட் வந்து அங்கேருந்து மேலே படிக்கட்டு ஏறி வந்து இந்த ஆத்ம வீரேஸ்வரர் கோயிலுக்குள்ளே வந்தால் இந்த லிங்கங்களை நாம் பார்க்கலாம். காலையில் 6 மணிலேருந்து ராத்திரி 9 மணி வரைக்கும் இந்த கோயில் திறந்திருக்கும். வெள்ளிக்கிழமையில் ராத்திரி 11 மணிக்கு ஒரு ஸ்பெஷல் ஆரத்தி கூட நடக்கிறது. சிவராத்திரி அப்புறம் சில ஏகாதசி முக்கிய தினத்துலலாம் விசேஷ பூஜைகள்லாம் இங்கே நடக்கும். காலையில், மத்தியானம், சாயங்காலம் 3 வேளையிலையுமே இங்கே ஆரத்தி ரொம்ப விசேஷம். அடுத்தது சுக்கிரேஸ்வரர். வெகு காலத்துக்கு முன்பு சுக்கிரன் காசிக்கு வந்து கிணறு ஒன்று வெட்டி சிவலிங்கம் ஒன்றை ஸ்தாபித்து பூஜை செய்து வந்தார். பூஜைக்கு அவர் பலவித மலர்களையும் இலைகளையும் பயன்படுத்தினார். இவ்வாறு பல காலம் அவர் பூஜை செய்து வந்தார். ஆனால் சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுக்கவே இல்லை. அரிசி உமியை எரித்து, அரிசியை புடைச்சா ஒரு உமி வரும்ல, அந்த உமியை எரித்து அந்த புகையில் உயிர் தரித்து வந்து தனது தவத்தை தொடர்ந்தார். சுக்கிரன் இறுதியாக சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து அவருக்கு என்ன வரம் வேண்டும் என சிவபெருமான் கேட்டார். சுக்கிரன் பல ஸ்தோத்திரங்களால் இறைவனை போற்றி புகழ்ந்து மீண்டும் பலவித பூஜைகள் செய்ய ஆரம்பித்தார். இந்த சுக்கிரனுடைய பக்தியினால் மனமகிழ்ந்த சிவபெருமான் அவரை தன்னுடைய புதல்வனாகவே ஏற்றுக்கொண்டார். அப்போது இறைந்தாரை உயிர்ப்பிக்கும் அந்த மிருத சஞ்சீவினி அதை பற்றிய ரகசியத்தை சிவபெருமான் காசியில் இங்கே வச்சு தான் அவருக்கு வந்து உபதேசம் பண்ணார் சுக்கிரனுக்கு. மேலும் எல்லா கிரகங்களையும் விட ரொம்ப ஒளிமிக்கவராக நீர் திகழ்வீர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு அனுகிரகம் பண்ணார். அவரது சஞ்சாரம் வந்து அனுகூலமாக இருக்கிற காலத்தில் நடக்கின்ற திருமணங்கள் வந்து மகிழ்ச்சி நிறைந்த வாழ்வழிக்கும் என்று கூறினார். இன்றும் திருமண நாளை நிச்சயிக்கும் போது சுக்கிரன் நிலையை கருத்தில் கொள்கிறார்கள். அப்போ சுக்கிரனால் ஸ்தாபிக்கப்பட்ட இந்த லிங்கத்துக்கு சுக்கிரேஸ்வரர் என்று பெயர். சுக்கிரேஸ்வரரை வழிபடுபவர்கள் வாழ்வில் அனைத்து வளங்களும் பெறுவார்கள். சுக்கிரேஸ்வரருக்கு தொடர்ந்து ஒரு வருஷ காலம் பூஜை செய்தால் நன்மைகளையும் நிறைந்த மகிழ்ச்சியையும் பெறலாம். இதையெல்லாம் கூறிய பிறகு சிவபெருமான் சுக்கிரேஸ்வர லிங்கத்திலேயே ஐக்கியமாகிவிட்டார். இப்பொழுதும் கூட ஒரு மனிதருக்கு நல்ல காலம் பிறந்தால் சுக்கிர தசை என்று கூறுவார்கள். திருமணங்களில் சுக்கிரஸ்தானத்துக்குத்தான் மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. அந்த தெய்வீகம் நிறைந்த சுக்கிர கூபம் என்ற கிணறு அருகில் இருக்கிறது. இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால், இந்த அன்னபூர்ணா விஸ்வேஸ்வரர் கோயில் போகிற அந்த சந்துக்கு அந்த காளிகா கலி அப்படின்பா. அந்த காளிகா கலி, அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் என்ன அப்படின்னா, நவராத்திரியில் பார்க்கக்கூடிய காளி பீட்டம்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா. இந்த காளிகா கலியில் தான் இந்த கோயில் இருக்குது. ரொம்ப அற்புதமான தேவி அந்த காளிகா தேவியும்.
அதையும் பக்கத்துலேயே தான். அதனால் நம்ம போய் அங்கேயும் தரிசனம் பண்ணலாம். ஜன்னல் வழியாக தான் இங்கே தரிசனம் பண்ண முடியும். ஏன்னா குறிப்பிட்ட பூஜை அப்படிலாம் ஒன்றும் காலையிலேயே வந்து பண்ணிட்டு போயிடுவார். அதனால் எல்லாருமே வெறும் ஜன்னல் வழியாக அந்த சுக்கிரேஸ்வரர் வெறும் தரிசனம் தான் பண்ண முடியும். அப்படி தான் அதுக்கு முடியும். இந்த அன்னபூர்ணா விஸ்வேஸ்வரர் கோயில் போகும்போதே இந்த சுக்கிரேஸ்வரரை நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். காளிகா பீட்டம்னு சொன்னேனே, அதான் அந்த கால்ராத்திரி கோயில்னாலும் எல்லாருமே காமிப்பா. அதனால் அங்கே தான் இருக்குது. அதாவது இப்படி சுற்றின்னு வரும்போது இந்த சுக்கிரகூபம் கண்ணில் படும். அந்த சுக்கிரேஸ்வரர் ஜன்னல் வழியாக தரிசனம் பண்ணிக்கலாம். அப்படியே ஒரு 10 அடி எடுத்து வச்சா இந்த காளிகா கலி, அங்கே வந்து இந்த அம்பாளை வந்து நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது சனேஸ்வரர். கஷ்யபருக்கும் தாக்ஷாயணிக்கும் பிறந்தவர் தான் சூரிய பகவான். சூரிய பகவான் சங்கியா தேவியை மணந்தார். அந்த சாயா சம்ஞா இருக்கு இல்லையா, அந்த சம்ஞா தேவியினுடைய அவள் தான் பத்னி. அவள் சிறந்த பத்னி, விரதம் இருந்து ரொம்ப நல்ல குடுத்தனம் பண்ணிட்டு வரா. காலகட்டத்தில் அவளுக்கு 2 மகன்கள், ஒரு மகளும் பிறந்தார். முதல் மகன் வைவஸ்வத மனு, 2வது மகன் யமன், 3வதாக பிறந்த மகள் யமுனா. அப்போ யமுனா நதி இருக்கு இல்லையா, யமுனா. அப்போ சிறிது காலத்துக்கு பிறகு சூரிய தேவனால் சங்கியா தேவியினால் அந்த சூரியனுடைய வெப்பத்தை வந்து தாங்க முடியல. உடனே சம்ஞா தேவி என்ன பண்ணால், தன்னை போலவே தன்னுடைய நிழலான சாயாதேவியை அப்படியே படைச்சா. தானே சாயாதேவி வந்து தான் யார் அப்படின்றது சொல்லாமையே சூரிய பகவானோட வாழ்க்கை நடத்தணும், பெற்ற குழந்தைகளை நல்லபடியாக பாதுகாக்கணும் அப்படின்ற உறுதிமொழிகள் எல்லாம் பெற்றுண்டு இந்த சம்ஞாதேவி வந்து தன்னுடைய பிறந்தகத்துக்கு போயிட்டா. சில காலம் கழித்து இந்த சாயாதேவிக்கும் ஒரு 3 குழந்தைகள் பிறந்தா. அதில் 2வது குழந்தை தான் சனீஸ்வரர். அப்புறம் தனக்கு குழந்தைகள் பிறந்த உடனே இந்த சம்ஞாதேவி வந்து சாயாதேவி காட்டி வந்த அக்கறை வந்து நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சுது. இது தெரிய வந்ததும் சூரிய பகவானுக்கு வந்து கோபம் வந்தது. சாயாதேவி அப்புறம் உண்மையை சொல்லிட்டா. அவளுடைய குற்றத்தை மன்னித்தார் சூரிய பகவான். அப்படி அந்த சாயாதேவிக்கும் இந்த சூரிய பகவானுக்கும் பிறந்தவர் தான் இந்த சனீஸ்வரர். காசிக்கு வந்து சனீஸ்வரர் இந்த ஒரு லிங்கம் ஒன்று ஸ்தாபித்து அதனால் சிவன் அருளை பெற்றார். இந்த லிங்கத்தை வந்து சனிக்கிழமை அன்னைக்கு தரிசனம் பண்ணால் சனிக்கிரகத்தினால உண்டாகிற தீமைகள் எல்லாமே குறையுமே இல்லை, அகலும். இந்த சனீஸ்வர லிங்கம் எங்கே இருக்குது அப்படின்னா விஸ்வநாதர் கோயில் தான். கோயிலுக்குள்ளேயே தெற்கு வாசலில் இருக்குது. இந்த இடத்த வந்து விஸ்வநாதர் கோயிலுக்குள்ளே போகிற வழியிலேயே இருக்குது, கோயிலுக்குள்ளேயே இருக்குது. அந்த கோயிலுக்கு எதிர்க்கே சனீஸ்வர பகவானும் பிரதிஷ்டை பண்ணியிருக்கா. அந்த சனீஸ்வர பகவானுக்கு தீபம்லாம் ஏற்றி அதெல்லாம் பண்ணுறவா இருக்கா. அதுக்கப்புறம் இந்த சனீஸ்வர லிங்கத்தை பார்த்து தீர்த்தம் விட்டுட்டு அதுக்கப்புறமா உள்ள காசி விஸ்வநாதரை பார்க்க போவார். இந்த சைலேஸ்வரர் அதுக்கு முன்னாடி ஒரு வெங்கல தடுப்பு இருக்குது. அந்த பிரதான வாயிலில் நுழைஞ்சு இந்த லெஃப்டில் திரும்பினானா கீழேயே அந்த லிங்கம் இருக்குது. ஆனால் இப்போ கோயில் புதுப்பிச்சாவிட்டு, இது நாங்கள் போன போது இருந்தது. இப்போ கோயில் புதுப்பிச்சாவிட்டு இப்போ அந்த லிங்கத்தை எடுத்து வேறு எங்கேயாவது வச்சுருக்காளா, இல்லை கோயிலுக்குள்ளேயே இருக்கா, இல்லை வேறு எங்கே வச்சுருக்கான்றத அதை கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும். அப்படி இது வந்து இந்த சன்னதியில் வந்து பூஜை செய்யறதுக்கு கோயிலில் விதிமுறையெல்லாம் இருக்குது. அதனால் இங்கே போயெல்லாம் இன்னும் ரொம்ப நேரம் இருந்து பூஜை பண்ணி அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. வெறும் நம்ம கங்கை தண்ணி கையில் எடுத்துன்னு போனோன்னா அதை பகவான் மேலே அந்த சிவலிங்கத்து மேலே விட்டுட்டு 2 அக்ஷதை கல்கண்டு வச்சு நிவேதனம் பண்ணிட்டு போகலாம். அடுத்தது இது எல்லாம் இந்த 9 லிங்கங்களும் இப்போ நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் நட்சத்திரேஸ்வரர் அப்படின்னா வெகு காலத்துக்கு முன்பு ரோகிணி உட்பட 64 அழகிய பெண்கள் காசிக்கு வந்து சிவபெருமானை உருக்கமாக வழிபட்டனர். வருணன் கங்கையுடன் கலக்கும் இடத்தில் லிங்கம் ஒன்றை ஸ்தாபித்தார்கள். அந்த லிங்கத்துக்கு நட்சத்திரேஸ்வரர் என்ற பெயருடைய அந்த லிங்கத்துக்கு சிவபூஜை செய்தார்கள். சிவபெருமான் அவர்களுக்கு காட்சி கொடுத்து அவர்களுடைய வேண்டுதலை கேட்டறிந்தார். அவர்கள் அனைவரும் சிவபெருமானை போன்றே அழகும் இளமையும் மிக்க கணவர்கள்.
தங்களுக்கு அமைய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அவர்கள் வேண்டிய வரத்தை அளித்து சந்திரலோகத்திற்கும் மேலான தேவ உலகத்தில் அவர்கள் வசிப்பார்கள் என கூறினார். ஜாதகத்தில் எந்த கிரகத்தாலும் எந்த நட்சத்திரத்தாலும் ஏற்படும் தோஷங்கள் இந்த நட்சத்திரேஸ்வரரை வழிபடுவதாலேயே அகலும். அந்த அன்பர்கள் சிவனருள் பெற்று அந்த பெண்கள் அடைந்த அதே உலகத்தை அடைவார்கள். இந்த சிவலிங்கம் எங்கே இருக்குது அப்படின்னா, ஆதிகேஸ்வர் கோயிலுக்கு உள்ளேயே தான் இது இருக்குது. ராஜ்காட் ஃபோர்ட் அப்படின்னு கேட்கணும் ஆட்டோவில் போகிறவா. அது வரைக்கும் சைக்கிள் ரிக்ஷாலேயோ இல்லை அந்த ரிக்ஷாலேயோ போய் ராஜ்காட் ஃபோர்ட், அந்த ஃபோர்ட்டுக்குள்ளே நம்ம போனோன்னா இந்த இந்த இடத்த அடைஞ்சிடலாம். காலையில் 6லேருந்து 12 வரைக்கும் கோயில் திறந்திருக்கும். சாயங்காலம் 4லேருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் கோயில் திறந்திருக்கும். ஒருவேளை அப்படியே கோயில் மூடி இருந்தாலும் கம்பி கதவு வழியாக இந்த நட்சத்திரேஸ்வரரை நம்ம தரிசனம் பண்ணலாம். இப்படி இந்த நவக்கிரகங்கள் ஸ்தாபித்த லிங்கங்கள், அதே மாதிரியே இந்த நவக்கிரகேஸ்வரர் அப்படியே அது அந்த அந்த லிங்கமும் இருக்குது. நவகிரகங்கள் ஸ்தாபித்த அந்த லிங்கம் இருக்குது. அது எங்கே இருக்குன்னா, காலபைரவர் கோயிலுக்கு பின்னாடி இருக்குது. அதாவது தண்டபாணி கோயில் இருக்குது. காலபைரவர் கோயிலுக்கு பின்னாடி போனால் அந்த சந்து வழியாக போய் லெஃப்டில் டேர்ன் பண்ணால் தண்டபாணி கோயில், ரைட்டில் டேர்ன் பண்ணால் இந்த நவக்கிரகேஸ்வரர் கோயில். படிக்கட்டு ஏறி மேலே போய் பார்க்கணும். அவட்ட கேட்கணும் யாரையாவது எங்கே இருக்கீங்கன்னு. அந்த அர்ச்சகர் சொல்கிறது தரிசன மாத்திரேன நவக்கிரகத்தினால ஏற்படுற பிரச்சனைகள் எல்லாமே தீந்துடும் அப்படின்றார். காசியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே முழு நம்பிக்கை தான். கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த பாவம் போயிடும் அப்படின்னு நினச்சிண்டு அந்த யாத்திரையை பண்ணுறவாளுக்கு சர்வத்திர பாவங்கள் போய் அந்த உபாதைகள் நீங்கி அவளுக்கு வாழ்க்கையில் வளம் பெறுவார்கள் அப்படின்றது அங்கே இருக்கிற அந்த காஷி பண்டிதர்களுடைய வார்த்தை. அதை நான் இப்போ உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். அவ்வளோதான். ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय. सर्व संतनों की जय. राधे कृष्णा.